எல்லாருக்கும் வணக்கம். இவரை பார்த்தீங்களா? இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கெலாம்? முருகர். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சோதனையும் கொடுக்குறவர் இவர் தான். நம்ம சோதனையிலேருந்து காப்பாற்றுறவரும் இவர் தான். என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய கண்ணீர்கள், நிறைய இழப்புகள்ன்றது என் வீட்டுக்காரர் இழந்துட்டார். நான் ஆசையாக வளர்த்த என் ஒரே பொண்ணு அவளும் இழந்துட்டேன். எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனும் கொஞ்சம் தங்கச்சி அப்பா இல்லைன்றதுனால மனநலமான்றதில் கொஞ்சம் குடிக்கிறது அந்த மாதிரி நிறையா இதில் இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பாப்பா இறந்து ஒரு 4 மாதம் கூட ஆகலை. ஒரு 8 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இன்னொரு வலியை எப்படி தாங்கிறதுன்னு தெரியாமல் என் பையனை எப்படின்னா சரி பண்ணியே ஆகணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். முருகர் கோயிலுக்கு. நான் நிறைய கோயிலுக்கெலாம் போயிருக்கேன். சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன், அங்காளம்மா கோயிலுக்கு போயிருக்கேன், காளி கோயிலுக்கு போயிருக்கேன், நிறையா கோயிலுக்கெலாம் போயிருக்கேன். அப்போ போயிருக்கும்போது தான் என் பொண்ணு இறந்துட்டா. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கோயிலுக்குமே போகாமல் இருக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி எல்லா கோயிலுக்குமே போவேன். போகும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் போய் நம்ம பொண்ணை இழந்துட்டோமே, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம இழந்துகிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை இதேமாரி போயிடாது. நம்ம இதுக்கப்புறமாச்சு நம்ம பிள்ளைக்காக வாழணும். அவனுக்குன்னு நம்ம இருக்கணும், நமக்கு அவன் இருக்கணுன்றதுக்காக நான் முருகர் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், நிறையா அப்பப்போ பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் விடவே இல்லை அவரை. நான் என்ன தான் நீ எனக்கு வலி கொடுத்தாலும் சரி, என்ன தான் நீ என்னை மேலே சோதித்தாலும் சரி, நான் உன்னை தவிர வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன். ஒரு பிள்ளைய இழந்துட்டேன். இருக்கிற ஒரு பிள்ளையாச்சு என் வாழ்க்கையில் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண புருஷனையும் இழந்துட்டேன், பொண்ணையும் இழந்துட்டேன். இருக்கிறத ஒரு பிள்ளை, அவனாச்சு எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க முருகா அப்படின்னு அவர்கிட்டே தான் போய் நிறைய அழுதேன். அழுது இப்போ ஓரளவுக்கு முழுசாக மாறலனாலும் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் கடவுள் கண் திறந்துருக்கிறாருன்னு நம்பிக்கை இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலையுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது, எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டே தான் இருக்கிறோம். எல்லார் வீட்லேயும் நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு அவங்க டீசெண்டாக அழகாக போகும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க வீட்டு உள்ளார போய் பார்த்தா தான், அவங்கக்கிட்ட பேசி பார்த்தா தான் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம கை கொடுக்க முடியாது. நம்ம அடுத்தவங்க பிரச்சனையை எடுத்துக்க முடியாது. அடுத்தவங்க நம்மளோட அதிகமாக அவங்க சூழ்நிலை இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையை தேடிக்கணும், நம்ம வேலையை தேடிக்கணும் நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் நமக்கு பிடிச்ச ஒரு கடவுள், நம்ம ஏதோ ஒரு கடவுள் முருகர்ன்றது இல்லை, எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் மனசு விட்டு கொஞ்சம் நேரம் போய் ஒரு சொட்டு கண்ணீராச்சு விட்டு அழுது உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். ஏதோ மனுஷங்கக்கிட்ட சொன்னோம்னா அவங்க இப்போ நம்ம கஷ்டம்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நம்ம தெரிஞ்ச அக்காக்கிட்டேயோ யார்கிட்டையோ சொல்லுவோம். ஆனால் அதை போய் அந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி நடக்குது அவங்க வீட்டில் அப்படின்னு அவங்க போய் இன்னொருத்தவங்க கிட்ட தான் சொல்ல போகிறாங்க. அது இன்னொருத்தவங்க கிட்ட தான் போவோம் அந்த கதை. அந்த மாதிரி இன்னொருத்தவங்க நம்ம பிரச்சனை போகும் அவசரம் அது தீர்வாகாது. நமக்கு பிடிச்ச கடவுள் யாரோ முருகரோ, எந்த உங்களுக்கு முருகரை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு சரியாக ஏதோ ஒரு அளவுக்கு அந்த முருகன் சரி பண்ணார், எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இருந்தால் சந்தோஷம். ரொம்ப முடியாத ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்ணீர் விட்டு முருகர்கிட்ட போய் வேண்டுங்க. முருகர் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதேமாரி தான் பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்லி நம்ம கதை அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கு பதிலாக நம்ம மனசார நினைக்கிற தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லி மனசு விட்டு அழுதுட்டு வந்துட்டோம்னா அந்த பிரச்சனை கடவுள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சரி பண்ணுவார். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குதாம்பா செய்யுது, யார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. நான் குடியால் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு குடிக்கலாம், வேணான்னு சொல்லலை. குடியை ஏதோ ஒரு வலிக்காக குடிக்கிறது தான், ஏதோ நமக்கு தெரியும். அந்த குடியே வலியாக ஆக்கிக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் தயவு செஞ்சு அதான் கேட்குறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் திட்டுறதுக்காகவோ நான் அனுபவித்த கஷ்டத்தை
எனக்கு கொடுத்த அந்த நல்லதை 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக நானும் உங்களுக்காக அனுப்புனேன். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் யாரும் திட்டாதீங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை அது சரியாகணும்னு முருகர்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன். அந்த முருகரோட அருளும் ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கிடைக்கணும். போராடுறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர், நானும் அந்த மாதிரி எல்லா நிலமையிலையும் இருக்கிறேன். கடனாலேயும் இருக்கிறேன், பிள்ளையும் இழந்துட்டுருக்கேன், வீட்டுக்காரையும் இழந்துட்டுருக்கிறேன். எல்லாமே எனக்கு நம்மளை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கடவுள் படைச்சிருக்காரு. அந்த சூழ்நிலை வர வரைக்கும் நம்ம போராடுவோம். நமக்குன்னு ஒரு நேரம் வரும் நம்மளை எட்டுக்கிறதுக்கு. இன்னமும் நம்ம போராடணும் தான் நம்மளை வச்சுருக்காரு. அந்த போராட்டத்துக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நானும் முயற்சியை வீட்டுக்காரை இழந்த பிறகும் என் பொண்ணு இழந்த பிறகும் இன்னமும் என் பிள்ளைக்காக நான் போராடின்னு தான் இருக்கேன். அப்படி ஒவ்வொரு மனுஷங்களும் போராடுங்க. சாவுன்றது ஒரு முடிவே கிடையாது. போராடுறதுக்காக தான் கடவுள் நம்மளை கொடுத்துருக்குறாரு. நம்ம இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஒரு வேலை முடிகிற வரைக்கும் நம்ம அந்த கம்பெனியில் அந்த டைம் முடிகிற வரைக்கும் அந்த வேலையில் இருக்கிறோம். அந்த வேலை முடிஞ்சிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு நேரம் வரும்போது தான் கடவுளை நம்மளை கூப்பிடுவார். அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும். இது ஒரு வேலை, நம்ம பூமிக்கு வந்தது, நமக்குன்னு ஒரு குழந்தைங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நம்ம ஒரு வேலை, நம்ம 4 பேருக்கு நல்லது கெட்டது செய்யணும், கடன் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்றது நமக்கு ஒரு வாழ்க்கை. நமக்கும் கடவுள் ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்மளை கடவுள் போராட தான் வைப்பார். அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும். அதுக்குள்ளே நடுவில் தானே சூசைட் பண்ணிக்கிறது, தானே அழிச்சிக்கிறது, அதெல்லாம் தயவு செஞ்சு யாருக்கும் அந்த இழப்பை கொடுக்காதீங்க. அந்த இழப்பு வந்தால் எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவோம், எவ்வளோ வேதனைப்படுவோன்னு எல்லாரும் நான் பாதிக்கப்பட்டதுனால எல்லா மக்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். நான் அனுபவித்த இந்த ஒரு கஷ்டத்தை யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்றதுனால தான் எல்லா மக்கள்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் கடவுள் நினைப்பார். நீங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு முயற்சி பண்ணுங்கள். தப்பான முடிவோ, தப்பாக மற்றவங்கள திட்டுறதோ, தப்பாக மற்றவங்கள பேசுகிறதோ வேணாம். உங்களை எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிற ஒன்றே ஒன்று, தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க. மனுஷங்கிட்ட முறையிடுறதோட தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லுங்கள். அந்த கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடவுள் கண்டிப்பாக கை கொடுப்பாரு. எல்லாருக்கும் முருகனோட ஆசீர்வாதம் கிடைக்க நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். அந்த அளவுக்கு நான் படிக்கலை, 1வது கூட நான் படிக்கலை. ஆனால் நான் பேசிக்கிறது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியல. அப்படி தப்பாக பேசியிருந்தாலும் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க.